டம்பிள்டனை ஹைடவர் படை பிடிச்சிருச்சு. அங்க இருக்கிற மக்களோட வீட்டுல ஒரு வீட்டுக்கு 3 பேர் வீதம் அவங்கள தங்க வச்சிருக்கிறாங்க. ஹியூ ஹேமரோட மனைவி கேட் அவ அண்ணன் கூட தங்கியிருக்கா. இப்ப அவங்க ஆர்மண்டோட இந்த அதிகார போட்டிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. டம்பிள்டன் ஆட்சியாளரான லார்ட் ஃபுட்லியோட வீட்டுல ஆர்மண்ட் குளிச்சுட்டே இருக்கான். ஃபுட்லி குடும்பத்துக்கு அவங்களோட படுக்கை அறையில இருந்து துரத்தி விட்டதுல செம கடுப்பு. ஆனா ஆர்மண்ட் ரொம்ப கூலா, நீங்க ரெனீராவுக்கு கட்டுப்பட்டு நடந்தீங்க, துரோகத்துக்கான விலை மரணம் தான் சொல்றான். அதுக்கு லார்ட் ஃபுட்லி, நாங்க சாதாரண வியாபாரிங்க தான், இந்த ஊர்ல எந்த கோட்டையோ பாதுகாப்போ கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா லேடி ஃபுட்லி ரெனீரா தான் ராணின்னு சொல்றாங்க. உடனே ஆர்மண்ட் முழுசா அம்மனமா எழுந்து நின்னு, அப்படியா, இல்ல அவ வெறும் டிராகன் வச்சிருக்க ஒரு சிறுக்கியா அப்படின்னு கேக்குறான். அரியணைக்கு உண்மையான வாரிசை கொண்டு வரதுதான் அவனோட லட்சியம்னு சொல்றான். தான் நல்லா ஓய்வெடுக்க அவங்க அறை தேவைப்படுதுன்னும், அதே சமயம் டம்பிள்டன்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா பார்த்துப்பேனும், அவனோட ஆளுங்க ஒழுங்கா நடந்துப்பாங்கன்னும் ஃபுட்லிகளுக்கு வாக்கு கொடுக்கறான். ஆனா ஒரு நிபந்தனை, அவங்களும் ஒழுங்கா அடங்கி இருக்கணும். ஆர்மண்ட் அவனோட வார்டான டேரான் டார்கேரியனுக்கு நியாயமாவும் அதே சமயம் கண்டிப்பாவும் எப்படி இருக்கணும்னு ஒரு பாடம் எடுக்கிறான். டேரானோட அண்ணன் சீக்கிரமே நமக்கு உதவி செய்ய வருவான்னு ஆர்மண்ட் அவனுக்கு உறுதி அளிக்கிறான். இதுக்கிடையில கிங்ஸ் லேண்டிங்ல ஆர்மண்ட் டம்பிள்டனை எப்படி கைப்பற்றினான்னு புரியாம ரெனீரா அவளோட ஆலோசனை குழுவோட ஆலோசனை பண்ணிட்டே இருக்கா. தன்னோட கொடியை ஏத்தின ஒரு இடத்து மேல டிராகனை வச்சு நெருப்பு மழை பொழிய வைக்கிறதுக்காக தான் ஆர்மண்ட் இப்படி பண்றான்னு அவன் நினைக்கிறான். ஆனா அப்படி செஞ்சா அவளை எல்லாரும் மேக்கோர் தி க்ரூயல் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு மாஸ்டர் ஆர்வைல் ஒரு வழி சொல்றாரு. டேமன் கிங்ஸ் லேண்டிங்கிக்கு வரவழைச்ச ஆளுங்களை அப்படியே டம்பிள்டனுக்கு அனுப்பி வைக்கலாம்னு சொல்றாரு. மிசாரியாவும் இதை ஒத்துக்கிறா. ஏன்னா இதுல ரத்தக்கரை இருந்தாலும் டிராகன்களை அவுத்து விடுறதை விட இது கொஞ்சம் பரவாயில்ல. ரெனீராவும் இதை ஏத்துக்கிட்டு ஆர்மண்ட் எதிர்பார்க்கிற மாதிரி பெரிய லெவல்ல இல்லாம அமைதியான முறையில ஹைடவர்களை அங்கிருந்து துரத்த முடிவு பண்றான். ஆர்வைல் உண்மையா இருக்கிற வரைக்கும் அவருக்கு மறுபடியும் கிராண்ட் மாஸ்டர் பதவி கொடுக்கப்படுது. அப்புறம் அவங்க அடுத்த பிளானுக்கு போறாங்க. தங்கம் தீந்து போகும்போது பழி போடுறதுக்காக ஒரு புது நிதி அமைச்சர் பதவியை நியமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால ரெனீரா டோரன் மேண்டர்லி அந்த பதவிக்கு நியமிக்கிறா. ஆர்மண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெனீரா ஆலிசென்ட் கிட்ட போய் பேசுறா. ஆனா ஆலிசென்ட்டுக்கு அவனை பத்தி பெருசா எதுவும் தெரியல. ஆர்மண்ட் தன்னை ஒரு அறிஞரா நினைச்சுப்பானும், ஆனா அவளோட தம்பி அவன் ஒரு கொடூரமானவன் நினைச்சதா ஆலிசென்ட் சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் டேரான் கிட்ட ஒரு அப்பா மாதிரி பாசமா நடந்துப்பானும் அவளுக்கு தெரிய வருது. உன் குழந்தைய உன்னை விட்டு பிரிச்சு அனுப்புனது உனக்கு கஷ்டமா இல்லையான்னு ரெனீரா ஆலிசென்ட் கிட்ட கேக்குறா. அதுக்கு ஆலிசென்ட், ஒரு அம்மாவா நான் செஞ்ச ஆகச்சிறந்த நல்ல காரியம்னா அது டேரானை இங்க இருந்து தூரமா அனுப்பிச்சதுதான்னு சொல்றா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹெலேனா தோட்டத்துல அவ குழந்தையோட விளையாடிட்டு இருக்கா. ரெனீரா ஆலிசென்ட் கிட்ட, உனக்கே தெரியும், நான் டேரானை ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டேன், அவனை உயிரோட விட்டுருப்பேன்னு சொல்றான். ஆர்மண்ட்டுக்கு துர்நாற்றம்னா சுத்தமா பிடிக்காது. அதுல அவன் ரொம்ப சென்சிட்டிவ்னு ஆலிசென்ட் ஒரு தகவலை சொல்றான். இதற்கிடையில கிங்ஸ் லேண்டிங்கோட வெளிப்பகுதியில ரெனீரா கோர்லஸோட பசங்களோட வாரிசுரிமைய அங்கீகரிக்காததால கோர்லஸ் தனக்குரிய ராணியின் முதன்மை அமைச்சர் பதவியை வேணாம்னு உதறி தள்ளுறாரு. அவருக்கு பதிலா அந்த பதவியை அவரோட மகன் ஆலனுக்கு கொடுக்கிறாரு. தன்னால அவனுக்கு வாரிசுரிமை சட்டப்பூர்வமா வாங்கி தர முடியலன்னாலும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்பை தர முடியும்னு கோர்லஸ் சொல்றாரு. இதுக்கிடையில ஏகானும் லாரிஸும் காட்டு வழியா நடந்து ஏகானுக்கு அடிபட்டு அவனோட டிராகன் செத்து போன ரூக்ஸ் ரெஸ்ட் பகுதிக்கு வராங்க. ஏகான் சன்ஃபயரோட முகத்தை தடவி கொடுத்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்போ அங்க வர ஒருத்தன் டிராகனை தொட்டதுக்கு காசு கொடுன்னு மிரட்டுறான். லாரிஸ் அவனுக்கு காசு கொடுத்து செட்டில் பண்றான். ஆனா அந்த ஆளும் அவனோட கூட்டாளிகளும் இவங்களை கொள்ளையடிக்க ரெடியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏகான் என்னோட டிராகன் இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு சொல்றான். ஆனா லாரிஸ், இவங்க நம்மளை கொலை பண்றதுக்குள்ள இங்கிருந்து கிளம்பணும்னு அவனை எச்சரிக்கிறான். ஏகான் அவனோட டிராகனோட ஒரு பகுதியை எடுத்து வச்சிருக்கான். ரூக்ஸ் ரெஸ்ட்ல சின்ன பசங்க அங்க செத்து கிடக்கிற பிணங்களை தோண்டி எடுத்துட்டு இருக்கிறத ஏகான் பாக்குறான். ஏகானோட கவனம் முழுக்க டிராகனோட உடம்பு மேலேயே இருக்க லாரிஸ் அங்க இருக்கிறவங்க கூட ஏதோ டீல் பேச முயற்சி பண்றான். ஆனா அதுக்கு பதிலா அந்த இடிபாடுகளுக்கு பொறுப்பேத்து நடத்திட்டு இருக்கிற ஜானோஸ் அப்படிங்கிற ஒருத்தனையும் திக்கி திக்கி பேசுற டேங்கிள்டங்ன்ற ஒருத்தனையும் இவங்க மீட் பண்றாங்க. அந்த ஜானோஸ் இவங்களை இங்கிருந்து ஓடி போயிருங்கன்னு விரட்டுறான். ஆனா லாரிஸ் காசு தரேன்னு சொல்லவும் அவன் இவங்க கிட்ட இருந்த எல்லா காசையும் பிடுங்கிட்டு ஏகானை அங்க இருக்கிறவங்களோட மூத்திரத்தையும் பீயையும் அள்ளுற வேலைக்கு போக சொல்லிடுறான். அவங்க ஏகானை மேங்கிள் ஃபேஸ்ன்னு கூப்பிட்டு டேங்கிள்டங் கூட சேர்த்து விடுறாங்க. ஏகான் ஏதாவது வம்பை இழுத்து தங்களை சாக வச்சிடக்கூடாதுன்னு
லாரிஸ் அவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். இந்த மூத்திரமும் பீயும் இருக்கிற பக்கெட்டுகளை தூக்கிட்டு போற கடுப்புல நான் தாண்டா மன்னர்னு இவங்களுக்கு தெரிஞ்சா அப்படின்னு ஏகான் கத்துறான். அதுக்கு லாரிஸ், இப்ப அரியணையில ரெனீரா தான் உட்காந்துருக்கா, நீ செத்துட்டனும், உன்னை ஏமாண்டு தான் கொன்னுட்டனும் அவ அறிவிச்சிட்டான்னு ஏகான் கிட்ட சொல்றான். ஏகானுக்கு செம கோபம் வருது. ஆனா லாரிஸ், நம்ம யாருன்னு யாருக்கும் தெரியாத வரைக்கும் இங்க இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். கடைசியில நீ மறுபடியும் மன்னர்னு வெளியே வரும்போது மக்கள் உன்னை பத்தி பாட்டெல்லாம் பாடுவாங்கன்னு சொல்றான். இத கேட்டு ஏகான் கொஞ்சம் சமாதானமாகறான். ஆனா அங்க சாப்பாடே இல்லைன்னும் நாளைக்கு தான் கிடைக்கும்னும் அவனுக்கு தெரிய வருது. உடனே கடுப்பாகி ஜானோஸோட குடிசைக்குள்ள போய் சாப்பாடே இல்லாம பண்றதுதான் நீ ஆட்சி செய்யற லட்சணமான்னு கேக்குறான். ஜானோஸ் கத்தியை எடுத்து ஏகானை முட்டி போட வைக்கிறான். என் கால்ல முத்தம் கொடு, இல்லன்னா செத்து போன்னு ஜானோஸ் மிரட்ட ஏகானும் வேற வழி இல்லாம அவன் சொன்னபடியே செய்யறான். இதுக்கிடையில கிறிஸ்டன் கோலோட குதிரைப்படை ஹாரன் ஹாலுக்கு போகுது. அங்க இருக்கிற கோட்டை வழக்கத்தை விட ரொம்ப மோசமா எரிஞ்சு போய் இடிபாடுகளா கிடக்குது. அதோட ஹால் முழுக்க விஸ்திரமான சத்தங்கள் எதிரொலிக்குது. அப்போ ஆலிஸ் திடீர்னு எங்கிருந்தோ வந்து வழி மாறி வந்துட்டீங்களான்னு கேக்குறான். அவ ஸ்ட்ராங் வம்சத்தோட மொத்த பரம்பரையுமே அழிஞ்சு போயிட்டதா சொல்றான். அவங்க ஏமண்ட தேடி வந்ததா சொல்றாங்க. அதுக்கு ஆலிஸ், ஏமண்ட் இங்க வந்தான் தான், ஆனா ரெனீரா கிங்ஸ் லேண்டிங்க கைப்பற்றின விஷயத்த கேள்விப்பட்டதும் இங்க இருந்து கிளம்பிட்டான்னு சொல்றா. இத கேட்டு கோலோட ஆளுங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு புது தகவல். அப்புறம் அவங்க ஹாரன் ஹாலோட மெயின் ஹால்ல தங்குறாங்க. அங்க வேகார் இருந்திருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா டிராகனோட கூடு காலியா கிடக்குது. அதனால ஏமண்ட் நிஜமாவே தப்பிச்சு ஓடிட்டான்னு தெரிய வருது. டம்பிள்டன்ல இருக்கிற அவங்க சொந்தக்காரன் ஆர்மண்ட்டுக்கு ஒரு புறா மூலமா செய்தி அனுப்பி நம்ம 2 படைகளையும் ஒன்னா சேர்த்துக்கலாமான்னு கேட்கலான்னு குவைன் ஐடியா கொடுக்கறான். ஆனா கிறிஸ்டன் கோல் இந்த வழியை தேர்ந்தெடுக்க வேணாம்னு முடிவு பண்றான். ஏன்னா அவன் இதை ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் ஆடுற வெறும் கேமா பார்க்கல. அதுக்கு பதிலா ரிவர்லேண்ட்ஸை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு ஆர்மண்ட் அவனோட படைய பெருக்கிக்கிறதுக்கு டைம் கொடுக்கலாம்னு நினைக்கிறான். ரெனீரா ஜெயிச்சிருந்தாலும் அவளுக்கு எதிரான இந்த சண்டையை அவன் கைவிட தயாரா இல்ல. இதுக்கிடையில ரெனீரா அவ அப்பா செஞ்சு வச்சிருந்த பழைய வெலேரியாவோட மினியேச்சர் மாடல்களை பார்க்க போறா. அப்போ ஆலன் அங்க வந்து அவனோட அப்பா கோர்லஸ் மீதம் இருக்கிற ட்ரையார்கி கொள்ளையர்களை வேட்டையாட கிளம்பிட்டதா சொல்றான். இதை கேட்டு ரெனீராவுக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. ஆனா ஆலன் அவன் அப்பா வாழ்க்கையில நிறைய இழந்துட்டாருன்னும் இந்த நேரத்துல ஒரு சண்டை தான் அவருக்கு தேவைப்படுற ஒரு மாற்றமா இருக்குன்னு சொல்றான். அந்த வெலேரியா மாடல்கள் முழுக்க எலிகளா மொய்ச்சிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஆலன், நாங்க கப்பல்ல இருக்கும்போது எலிகளை பிடிக்க பூனைகளை வளர்ப்போம்னு சொல்றான். அப்புறம் ரெனீரா அந்த சண்டை நடக்கிற மேப்பையே உத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்க வர ஹியூ டம்பிள்டனுக்கு தன்னை அனுப்பாம உல்ஃபை ஏன் அனுப்புறீங்கன்ற கவலையோட கேட்கிறான். தன்னோட மனைவி கேட் அங்கதான் இருக்கான்றதால உல்ஃபுக்கு பதிலா தான் போகணும்னு ஹியூ கேட்கிறான். ஆனா ரெனீரா அவங்க 2 பேரையுமே அங்க போய் அந்த ஊரை கண்காணிக்கும்படி அனுப்பி வைக்கிறா. உல்ஃப் செவத்துல பாஸ்டர்ட்களின் ராணி அப்படின்னு எழுதியிருக்க வெறித்தனமான சுவர் ஓவியத்தை பார்க்கறான். அதுக்கப்புறம் உல்ஃப் அவனோட பழைய குடிகார நண்பர்கள் கூட சேர்ந்து குடிக்க போறான். அங்க எல்லாரும் அவனை ஒரு ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. அவனும் எல்லாருக்கும் சேர்த்து சரக்கு வாங்கி தரான். இதுக்கிடையில ரெட் கீப்ல ஆர்மண்ட் ஹைடவருக்கும் ரெட் கீப்பிக்கும் நடுவுல நடந்த எல்லா லெட்டர் பரிமாற்றங்களையும் பார்த்துக்க சொல்லி ரெனீரா ஆர்வெல் கிட்ட கேட்கிறா. மதகுரு அவளோட முடிசூட்டு விழா கோரிக்கையை நிராகரிச்சதால ஹைடவர்களுக்கும் இந்த மத அமைப்புகளுக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா ஆர்வெல் ஹைடவர்களுக்கும் மதத்திற்கும் கனெக்ஷன் இருந்தாலும் இதுல எந்த சதியும் இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறாரு. அவரோட கருத்துப்படி அந்த மத அமைப்பு தங்களோட தனி அதிகாரத்தை எப்படியாவது தக்க வச்சுக்க நினைக்குது, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு மேட்ரா? அரியணை உங்ககிட்ட இருக்கு, உங்க டிராகன்கள் தான் வானத்தை ஆளுது, மக்களும் உங்களை நேசிக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு அந்த ஹை செப்டனை பத்தி கவலைப்படுறீங்கன்னு ஆர்வெல் கேட்கிறாரு. உடனே ரெனீரா அந்த ஹை செப்டனையே பதவியிலிருந்து தூக்கிடலாமான்னு யோசிக்கிறா. அதுக்கு ஆர்வெல், நீங்க சொல்றது அவரை நிரந்தரமா தூக்குறத பத்தியான்னு கேட்கிறாரு. ரெனீரா கலாய்க்கிற மாதிரி, உனக்கு இவ்வளவு ரத்த வெறி இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே ஆர்வெல் அப்படின்னு சொல்றான். ஆர்வெல் ஆட்டோ ஹைடவருக்கும் ஆர்மண்டுக்கும் நடுவுல எந்த ஒரு மெசேஜும் வரலன்னு கன்ஃபார்ம் பண்றாரு. அப்படின்னா ஆர்மண்ட் அவன் இஷ்டத்துக்கு சொந்தமா முடிவு எடுத்து பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ உல்ஃப் நல்லா குடிச்சிட்டு ரெனீராவை பார்க்க வரான். அவன் போற பார்ல இருக்கிற தன் நண்பர்களுக்கு கொஞ்சம் சலுகைங்க கேட்கறான். ஆனா ரெனீரா அவனுக்கு ஒரு குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி கிளாஸ் எடுக்கிறா. நீ இப்போ உனக்கு சொந்தம் கிடையாது, இந்த ஆட்சிக்கு சொந்தமானவன். பார்ல வச்சு எவனாவது ஒரு ஹைடவர் உன்னை வயித்துல குத்துனா அது உன் வயித்துல இல்ல, இந்த ஆட்சியோட வயித்துல குத்துற மாதிரி. உன்னை நான் இழந்தா எனக்கு ஒரு டிராகன் நஷ்டம்,
அதனால இனிமே ரெட் கீப்புக்கு வெளியே உனக்கு சாராயம்லாம் கிடையாது. இதை கேட்டு உல்ஃப் அப்செட் ஆகி தான் முன்னாடி பார்த்த சுவர் ஓவியத்தை பத்தி பேசுறான். உங்களை ஒரு கொடுமைக்கார ராணின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு உங்களோட மக்கள் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு கடுப்பான ரெனீரா அந்த சுவர் எழுத்துக்களை உடனே அழிக்கவும், இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறவங்களை தேடி பிடிக்கவும் கோல்ட் குளோக்ஸுக்கு கட்டளை போடுறான். இன்னொரு பக்கம் ஈரில் டேமன் ஜேன் எரின் கிட்ட இருந்து தங்கம் வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவ தன் நாயை தடவி கொடுத்துக்கிட்டே டேமனை பிச்சை பாத்திரம் வச்சிருக்க பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றான். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவ சம்மதிக்கிறான். டேமன் எடுத்துட்டு போக சில மூட்டைங்க நிறைய தங்கத்தையும் கொடுக்குறான். கிளம்புறப்போ கிராக்சஸ் ஒரு இடத்துல நிக்காம ரொம்ப பதட்டமா இருக்கு. டேமன் சொல்ற பேச்சை கேட்காம அது தப்பான திசையில பறந்து போகுது. அது டேமனை ஒரு மர்மமான குகைக்கு கூட்டிட்டு போகுது. கிராக்சஸ் ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்றதால டேமன் கத்திய உருவிட்டு குகைக்குள்ள நடக்கிறான். அப்போ ஒரு டிராகன் கத்துற சத்தம் கேக்குது. மெதுவா இருட்டுல இருந்து அவனோட மகள் ரெய்னா வெளியே வரா. ரெய்னா முகம் பார்க்கவே ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கு. அவ ஷீப் ஸ்டீலரை அமைதிப்படுத்த முயற்சி பண்றா. டேமன் கிராக்சஸை அடக்க முயற்சி பண்றான். அவளோட ஹுட்ட டேமன் பின்னாடி இழுத்து பார்க்கும்போது அவளோட முடி வெட்டப்பட்டிருக்கிறது தெரியுது. ரெய்னா கிட்ட இப்போ ஒரு டிராகன் இருக்குன்னும் ஜேஸோட மரணத்துக்கு ரெய்னாவை தான் ரெனீரா குற்றம் சாட்டிட்டு இருக்காங்கன்னும் டேமனுக்கு இப்போ புரியுது. டேமன் அவகிட்ட இந்த காட்டு டிராகனை இங்கேயே விட்டுட்டு கிளம்பு, நீ பண்ணது யாருக்கும் தெரிய தேவையில்லை அப்படின்னு சொல்றான். ஆனா ரெய்னா பிடிவாதமா மறுக்கிறா. அவ அங்க போக மாட்டா. ரெனீரா கிட்ட போய் சொல்ல மாட்டா. ஷீப் ஸ்டீலரையும் விட்டுட்டு வர மாட்டா. கடைசியா டேமன் நம்ம 2 பேரும் ஒன்னா கிங்ஸ் லேண்டிங்கிக்கு போய் நீ என்ன பண்ணுனேன்னு ரெனீரா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்கறான். ரெய்னாவுக்கு தெரியும் அவளை எல்லாரும் ஒரு துரோகியா தான் பாப்பாங்கன்னு. அதனால அவளுக்கு வேல் குகையிலேயே தன் மிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துடலாம்னு தோணுது. அவளால ஒரு டிராகனோட பாண்டாக முடியலங்கிறதுக்காகவே அவளோட குடும்பம் அவளை எப்பவுமே ஒரு தகுதி இல்லாதவளாவே நினைச்சாங்க. ஆனா இப்போ அவளுக்கு ஒரு டிராகன் கிடைச்சிருச்சு. அதை அவ விட்டு கொடுக்கவே மாட்டா. ரெய்னா தன் அப்பாவை திரும்பி பார்க்காம அப்படியே போயிடுறா. குகையை விட்டு வெளியே போற ஷீப் ஸ்டீலரோட வழியில இருந்து தப்பிக்க டேமனுக்கு ஓட வேண்டியதா போகுது. அவங்க கண்ணுல இருந்து மறையிற வரைக்கும் கிராக்சஸ் ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. இப்போ டேமனுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாய்ஸ் இருக்கு. ரெனீரா கிட்ட உண்மையை சொல்றதா இல்ல தன் மகளுக்காக அதை அப்படியே மறைக்கிறதா? அப்போ கீழே ஒரு ஆடு மேய்க்கிறவனை பார்க்கிற அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஆலோசனை குழுவுல புது நிதி அமைச்சரான மேண்டர்லி ஏதோ மொக்கையா பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ உள்ள நுழையிற டேமன் கருகி போன ஒரு வெட்டப்பட்ட தலையை டேபிள்ல தூக்கி போடுறான். அதோட வேல்ல இருந்து கொண்டு வந்த 10,000 தங்க நாணயங்களையும் வைக்கிறான். இதுதான் அந்த ஷீப் ஸ்டீலரோட ரைட்டர் அப்படின்னு டேமன் சொன்னதும் ரெனீராவோட மொத்த கவனமும் அது மேல போகுது. அப்புறம் டேமன் குழப்பத்தோட அது யாருப்பா இந்த மேண்டர்லி அப்படின்னு கேட்கிறான். இந்த 10,000 தங்க நாணயங்களை எங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு டேமனும் மிசாரியாவும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கப்போ மேண்டர்லி இதுக்கு ஒரு டாக்ஸ் போடலாம்னு ஐடியா கொடுக்குறான். ஆனா ரெனீராவுக்கு அந்த தலையில மட்டும்தான் குறி இருக்கு. அதனால டேமனை தவிர மத்த எல்லாரையும் ரூமை விட்டு வெளியில போக சொல்றான். ரெனீரா நச்சரிச்சு நிறைய கேள்விங்க கேட்கிறான். ஆனா டேமன் டிராகன் ஒன்னும் துல்லியமா வேலை செய்யற மெஷின் கிடையாது. ஷீப் ஸ்டீலர் பறந்து ஓடிடுச்சுன்னு மழுப்பலா பதில் சொல்றான். ரெனீரா ரொம்ப எமோஷனல் ஆகிறா. தன் மகனை கொன்னவனோட முகத்தை நேருக்கு நேர் பார்க்கணும்னு அவ ஆசைப்பட்டா. ஆனா டேமன் அவனை பார்த்திருந்தாலும் உனக்கு நிம்மதி கிடைச்சிருக்காதுன்னு சொல்றான். டேமன் கேட்ட மாதிரி சிட்டி வாட்ஸுக்கு சம்பளம் கொடுக்காம அந்த தங்க நாணயங்களை பொதுமக்களுக்கு கொடுக்கலான்னு அவ முடிவு பண்றா. அதுக்கு பதிலா சிட்டி வாட்ஸை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி அவங்க கிட்ட பேசும்படி டேமன் கிட்ட கேட்கிறான். அவன் கிளம்புறப்போ மனசே இல்லாம ஒரு நன்றியும் சொல்றான். வெளியில வந்ததும் சிட்டி வாட்ஸை விட்டுட்டு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக மிசாரியா மேல டேமன் தன் கோபத்தை காட்டுறான். மிசாரியா அவன்கிட்ட அது யாரோட தலை அப்படின்னு கேட்கிறான். அவன் பதில் எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்புறம் ஆலிசன்ட் தன் பெட்ரூம்ல உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருக்கப்போ ரெனீரா உள்ள வரா. ஆட்டோவோட உடலை ஓல்டுடவனுக்கு பத்திரமா கொண்டு போய் சேப்பேன்னு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டதா ஆலிசன்ட் கிட்ட சொல்றான். அவளோட அப்பாவோட மோதிரத்தை அவகிட்ட கொடுத்துட்டு ரெனீரா அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஆலிசன்ட் ஹெலேனாவுக்கு ஸ்வெட்டர் பட்டன் போட ஹெல்ப் பண்ண போறா. ஆனா அவளோட மகள் பின்னாடி போறா. தன் பொண்ணு தன்னை ஒரு மாதிரியா கவலையோட பாக்குறத வச்சு ஆலிசன்ட் என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கிறான். லார்ஜென்ட்டும் அவனோட கோல்ட் குளோக்ஸும் அந்த சுவர் எழுத்துக்களை எழுதினவங்களை தேடி கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. அவங்க ரொம்ப கொடூரமா நடந்துக்கிட்டு அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு மரண பயத்தை காட்டுறாங்க. டம்பிள்டன்ல கேட் ரொம்ப ஜாக்கிரதையா தெருக்கள்ல நடந்து போயிட்டு இருக்கா. அங்க இருக்கிற ஹைடவர் ஆளுங்களாம் ஏதோ அவங்க சொந்த வீடு மாதிரி அங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ திரும்பி வரப்போ
கேரிக் அவளை ஒரு மாதிரியான வெறியோட பார்த்துக்கிட்டே நான் சரக்க செக் பண்ணணும்னு சொல்றான். அவன் அவளோட கன்னத்தை தடவி அப்புறம் அவளை திடீர்னு பிடிச்சி இழுத்து அவளோட ட்ரெஸ்ஸை கிழிக்க முயற்சி பண்றான். தடுத்து நிறுத்த வந்தவங்களை தாக்கி அவங்க கையை உடைக்கிறான். தன் குடும்பத்தை காப்பாத்த வந்த கேட்டோட அண்ணனையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறான். அங்க என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்காக ஆர்மண்டை வெளியில கூட்டிட்டு வராங்க. லேடி ஃபுட்லி அவனுக்கு முன்னாடி நின்னு நியாயம் கேட்கிறாங்க. கேரிக் உடனே கேட்டோட அண்ணன் ரெனீராவுக்கு விசுவாசின்னு ஒரு பச்சை பொய்ய சொல்றான். ஆனா ஆர்மண்ட் கேரிக் இங்க இருக்கவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் பாதுகாப்பையும் மீறி இருக்கான். அது மட்டும் இல்லாம கேட்ட கெடுக்கவும் முயற்சி பண்ணியிருக்கான். அதனால அவனோட உறுப்பை வெட்டணும், அவனோட கையையும் உடைக்கணும் அப்படின்னு கட்டளை போடுறான். கேரிக் எவ்வளவோ கத்தியும் ஆர்மண்ட் அதை கேட்கவே இல்லை. அதோட கேட்டோட குடும்பத்துக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு சிகிச்சை பார்க்கறதுக்காக அவங்க கூடவே ஒரு மேஸ்டரையும் அனுப்பி வைக்கிறான். அவன் டேரானுக்கு இன்னொரு பாடம் கத்துக் கொடுக்கறான். அதாவது வாசல்லையே அராஜகம் வந்து நிற்கும் போது நாம தான் சட்ட ஒழுங்க நிலைநாட்டணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆர்மண்ட் தன்னோட டென்ஷனை குறைக்க எதையோ மணந்து பார்க்கறான். அப்போ அவனுக்கு ஹாரன் ஹால்ல இருந்து ஒரு செய்தி வருது. ஆர்மண்ட் அதை படிக்கிறப்போ டேரான் கவனமா பார்க்கறான். அவன் உடனே அங்க இருந்த வேலைக்காரன் கிட்ட மெதுவா வெளியே போன்னு சொல்லிட்டு டேபிள்ல இருந்து கொஞ்சம் பின்னாடி நகர்றான். ஆர்மண்ட் பயங்கரமா கத்தி டேபிளை ஓங்கி அடிச்சு தன்னோட கத்தியாலேயே அதை வெட்டுறான். கொஞ்ச நேரத்திலேயே தன்னைத்தானே அமைதிப்படுத்திக்கிட்டு ஏமண்ட் அவங்க கூட வரலன்னும் குவேனும் வரமாட்டேன்னு சொல்லிட்டானும் சொல்றான். அதனால அவங்க பிளானை மாத்தியே ஆகணும்னு முடிவு பண்றாங்க. ஆனா அவங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியே ரெனீராவோட ஆட்கள் டம்பிள்டனுக்குள்ள நுழைஞ்சு தெருக்களை கிளியர் பண்றாங்க. மேல ஆகாயத்துல உல்ஃபும் ஹியூவும் டிராகன்கள்ல பறந்து வராங்க. அவங்க மேல காவலுக்கு நிக்கிறப்போ கேட் ஆகாயத்துல பறக்கிற தன்னோட புருஷனை அண்ணாந்து பாக்குறான். அந்த படை ஒவ்வொரு வீடா போய் அங்க இருக்கிற ஹைடவர்கள் எல்லாரையும் காலி பண்ணிட்டு வராங்க. இங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ டேரான் தன் டிராகன் கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறான். அப்போ ஆர்மண்ட் அங்க வரான். அந்த டிராகனுக்கு ஆர்மண்டை பிடிக்கல. சங்கிலியால கட்டப்பட்டிருக்க அந்த டிராகனை ஆர்மண்டுக்கும் பிடிக்கல. அவனுக்கு டார்கேரியர்களையே பிடிக்காது. அவன் டேரான் கிட்ட நீ ரொம்ப நல்ல பையன், ஆனா உன்னோட ரத்தத்திலேயே ஒரு கரை இருக்குன்னு சொல்றான். டிராகன்களை அவன் ஒரு அசிங்கம்னே சொல்றான். ஒரு பொம்பளை அரியணையில உட்கார்ந்து இருக்குது. ஆர்மண்டுக்கு சுத்தமா பிடிக்கல. டேரான் தான் மன்னராகணும்னு அவன் ஆசைப்படுறான். ஆனா தன் சொந்த அண்ணன்களுக்கு துரோகம் பண்ண டேரானுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா இது கடவுளோட விருப்பம்னு நம்புற ஆர்மண்ட் கேட்டோட அண்ணனை உள்ள கூட்டிட்டு வரான். டேரான் இதை பார்த்து ஷாக் ஆகுறான். ஒரு ஹைடவர் மேல கை வச்ச அந்த ஆளை டேரானே அவனோட கையால கொல்லணும்னு ஆர்மண்ட் விரும்புறான். ஆர்மண்ட் தன் வாலட் டேரான் கிட்ட நீட்டுறான். ஆனா டேரானுக்கு அதை வாங்க மனசில்லை. ஆனா சொன்னபடி செய்யலன்னாதான் ரொம்ப ஏமாற்றமாகிடுவேன்னு ஆர்மண்ட் டேரான் கிட்ட சொல்றான். அந்த ஆள் தன் உயிருக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் பிச்சை கேட்டு கெஞ்சுறான். ஆனா டேரான் அவனோட நெஞ்சிலேயே கத்தியால குத்தி கொன்னுடுறான். ஆர்மண்ட் முகத்துல ஒரு திருப்தி தெரியுது. ஆனா டேரான் பயங்கர ஷாக்லயும் நடுக்கத்திலையும் இருக்கான். ஆர்மண்ட் செத்து போன அந்த ஆளோட சட்டையில கத்தியில இருந்த ரத்தத்தை துடைக்கிறான். அப்போ டேரானோட டிராகன் பயங்கரமா கத்துது. கத்திட்டு செத்த அந்த ஆளோட உடம்பை அப்படியே நெருப்பு வச்சு எரிக்குது. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே சும்மா ஒரு ட்ரெய்லர் தான். இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்குங்கிற மாதிரி ஆர்மண்ட் இப்பதான் நாம ஆட்டத்தையே ஆரம்பிக்கிறோம்னு சொல்றான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.